காலையிலேயே கையில என்னன்னு பாத்தீங்களா? சிக்கிய இளம் பெண் வீடியோ. என்ன இப்படி வளர்ந்திருக்காங்க? முன்பெல்லாம் திருமணங்கள், காது குத்து, கெடாவிட்டு அல்லது ஏதேனும் வீட்டு நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகளில் அதிகமாக மது அருந்துபவர்களை பார்த்திருப்போம். அதுவும் வயதில் மூத்தவர்கள் அருந்தி ரகளை செய்வதை கண்டித்திருப்போம். சில விழாக்களில் அதுபோன்று நடக்காமலும் இருந்திருக்கிறது. அதே மாதிரி சில வீடுகளில் குடும்ப தலைவராக இருப்பவரே நாள்தோறும் குடித்துவிட்டு வந்து மனைவியையும் குழந்தைகளையும் அடித்தும் கொடுமைப்படுத்தும் செய்திகளையும் கேட்டிருப்போம். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மது அருந்துவதை ஒரு குறிப்பிட்ட லிமிட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலான ஒரு நியதி இருந்தது போன்று பார்க்கப்பட்டது. ஆனாலும் அந்த மதுவிற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து வெளிவர நினைத்ததும் இல்லை. அவர்கள் வெளிவர நினைத்தாலும் அவர்களால் முடிவதில்லை. ஆனால் தற்போது பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் பல இளைஞர்கள் மது அருந்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் மது அருந்துவதையும் பார்க்க முடிகிறது. இதனால் நாடு ஒட்டுமொத்தமாக என்ன ஆக போகிறது என்ற வகையில் சமூக ஆர்வலர்கள் பலவிதமான கேள்விகளை முன்வைத்த சமயத்தில்தான் தமிழகத்தில் போதைப் பொருள் கள்ளத்தில் பெருமளவு நடந்து வருகிறது. அதில் முக்கிய கடத்தல் தலைவராக இருந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதும், அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதும் பரபரப்பாக செய்திகளில் வெளியானது. இது மட்டுமின்றி கடல் வழியாக சில போதைப் பொருட்கள் கடத்த முற்பட்ட செய்திகளும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து பொதுவெளியில் புத்தகமும் கையுமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பாட்டிலும் கையுமாக இருக்கும் இளைஞர்களையும், இரவு முழுக்க குடித்துவிட்டு தெருக்களில் தள்ளாடி திரியும் இளைஞர்கள் குறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பேர் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. இதனால் பெற்றோர்கள் பெரும் பதற்றத்தில் தனது குழந்தைகளை சந்தேகப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் எதிர்கால தூண்கள் மற்றும் எதிர்காலமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை இப்படி மதுவிற்கு அடிமையாக கிடப்பதையும், அதன் பொதுவெளியில் எந்த ஒரு பயமும் கூச்சமும் இன்றி அறிந்துவிட்டு மது போதையில் தள்ளாடி இருப்பதும் சமூக ஆர்வலர்களுக்கு குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இதுபோன்று மற்றொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு கேள்வி கேட்ட ஒரு முதியவரையும் இளம் பெண் தேவையின்றி அவருடன் சண்டை போட்டுள்ள காட்சியில் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இளம்பெண் ஒருவர் சாலையில் ஒரு இளைஞருடன் நின்று கொண்டு மது அருந்திக் கொண்டிருக்கிறார். அப்போது அவ்வழியாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த முதியவர் ஒரு பொதுவெளியில் இப்படி செய்யலாமா, அதுவும் நடு ரோட்டில் என்று கேட்டதற்கு அந்த முதியவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அந்த இளம்பெண். வாக்கிங் சென்றவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்க அந்த இளம்பெண் ஒரு கையில் பீர் பாட்டிலையும் மறு கையில் சிகரெட்டையும் புகைத்துக் கொண்டு அவர்களுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் அந்த இளம்பெண்ணுடன் இருந்த இளைஞர் அவரை எவ்வளவோ அழைத்து செல்ல முற்பட்டும் மதுபோதையில் அந்த இளம்பெண் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.